ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போனால் ஆல்ரெடி தம்ப்லைன்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்துவே நம்ம அண்ணனோட ரிசப்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட ரிசப்ஷன் தான் போகிறோம். ஆல்ரெடி நம்ம லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு ஒர்க் இருந்தால் நல்லா முடிச்சுட்டு போவோம், டைம் ஆகிடுச்சு. நம்ம நேராக மண்டபத்துக்கு சொல்லிட்டாங்க, எல்லாம் மண்டபத்துக்கு போய்ட்டோம். நம்ம மண்டபத்துக்கு போனால் மண்டபம்லாம் ஃபுல்லாகவே லைட்டிங் டெக்கரேஷன் போட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம எந்த மண்டபத்தில் ரிசப்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழரசி மகாலில் தான் நடக்குது. நம்ம பார்த்திங்கன்னா நேராக மண்டபத்தில் வண்டி நிப்பாட்டு கோயிலில் தான் மாப்பிள்ளை அழைப்பு ஸ்டார்டிங்னாங்க. நம்ம நேராக அங்கே கோயிலுக்கு நடந்து போனோம். நம்ம நேராக பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க அப்புறம் அண்ணனுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க மாப்பிள்ளை எதாவது சொல்லுங்கள். வணக்கம். மாப்பிள்ளைக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பர்த்டே. கோயிலில் பார்த்தீங்கன்னா பசங்க பாதி பேர் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருந்தாங்க. ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி அவங்கள பண்ணிக்கிருந்தாங்க. நம்ம அப்படியே வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இல்லைடா வத்தரடா இப்போ பண்ணுறா இதான் முடியும். சோரண்ணே புதுசாக லென்ஸெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. கண்ணை காட்டுங்க. நேராக கோவிலேருந்து வெளில வந்து பார்த்தா குதிரை மாப்பிள்ளை இருக்க தயாராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேண்ட் இதுங்கெல்லாம் ரெடியாகவே இருந்தாங்க. வேறு லெவல் வைபாகவே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸை எடுத்துகிட்டு வச்சேன். என்னென்னு பார்த்தா பட்டாசு. உடனே எல்லோரும் ஒரே பெரிய ஜாலியாகிடுச்சு. பட்டாசு உடனே எல்லாருக்கும் இருக்க சந்தோஷம் தான் வந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சின்ன பசங்க எல்லோரும் சேர்ந்து பட்டாசுலாம் போயிட்டு ரோட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் ஒரு அன்றைக்கி மட்டும் நாங்கள் தீபாவளி கொண்டாடின மாதிரி பட்டாசுலாம் ரோடு ஃபுல்லாக வச்சுக்கிருந்தோம். வேறு லெவல் ஜாலியாகவே போணுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஒரு ஸ்டார்ட் ஆனது வேறு லெவல் வைபாகவே ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் மண்டபத்து தான். இன்னும் மண்டபத்து இன்னும் டான்ஸ் பண்ணி வேறு லெவல் வைப்லேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். வேறு லெவல் ஃபன்னாகவே போச்சுன்னு தான் சொல்லணும்.
அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணனையும் குதிரையிலும் இறங்கி ஆட வச்சு மண்டபத்தில் வேறு லெவலாக வெல்கம் பண்ணணும்னு தான் சொல்லணும். நம்ம நேராக மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோடனே நேராக டிஜே விடும். இங்கே டிஜே பண்ணுற யாரை பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ஸ்பீக்கி செல்வானந்த் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது ஃபங்க்ஷனில் ஏதாவது டிஜே அந்த மாதிரி ஏதோ ஸ்மோக் எஃபெக்ட் இதெல்லாம் பண்ணணுன்னு தான் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி மறக்காமல் அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எல்லோரும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ணன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பாட்டெலாம் போட்டு வேறு லெவல் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி செம்ம டான்ஸ் ஆடிக்க இருந்தோம். கண்ணு போட்டு வந்து பல்லு ஓரத்தின உச்சி போட்டு நேரத்தின பட்டுட்டு பத்திய முச்ச கட்டம் கட்டம் ரஞ்சிதமே 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 மனச கலக்கு பத்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு ஓடுது வலிக்க கொஞ்சமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு பத்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு ஓடுது வலிக்க கொஞ்சமே ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. நம்ம பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆகிட்டாங்கன்னா எதனா போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே போனால் ஐஸ்கிரீம் வச்சு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து மேலே வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நம்மளை வேலை சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம அண்ணன் வீட்டுக்குள்ளேயே நம்ம வேலை பார்க்காம யார் பார்க்க போகிறோம், நம்மளும் சேர்ந்து வேலையெல்லாம் பார்த்தோம். நம்ம பார்த்திங்கன்னா வேலை பார்த்து டயர்டாகி நம்மலாம் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. இது யார் பண்ணால் பார்த்தீங்கன்னா தியாகு கேட்ரிங் தான் சொல்லலாம். வெஜ்ஜில் இவங்க வந்து அல்டிமேட்டாக சமைப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட பாப்போம், அப்புறம் மினி இட்லி, நிறைய வெஜ் ரைஸ், இன்னும் ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். எல்லா டேஸ்ட்டும் வேறு லெவல் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம பார்த்திங்கன்னா தெம்பா சாப்பிட்டு வந்து டான்ஸ் எல்லாத்தையுமே திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் ஆடினா பார்த்தாது, நம்ம அண்ணனும் அண்ணி ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட வச்சோம். அவங்களுமே வேறு லெவலில் டான்ஸ் ஆடினாங்கன்னு தான் சொல்லணும்.
அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரிசப்ஷன் பர்த்டேயுமா இருந்துச்சு. நம்ம எல்லோரும் அண்ணனுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போட்டிருந்தோம். அண்ணன் வேறு லைல் சர்ப்ரைஸாக நாங்கள் தான் சொல்லணும். எல்லாம் கேக்லாம் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிருந்தோம். என்னடா நீலாம் அப்படியே நிக்கிறடா. அண்ட் ஃபைனலி இதோட இந்த வீடியோ அண்ணனோட ரிசப்ஷன் அப்புறம் பர்த்டே வீடியோ முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். இது இதோட முடியறதில்லை. இதோட பார்ட் 2, அதாவது நாளைக்கு கல்யாணமும் இருக்குது. அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ டாட்டா பை பை, see you.